சென்னை வலசல்வாக்கம் அடுத்த சின்னப்போரூரில் அண்ணா சாலையில் திடீர் ராட்சத பள்ளம் உண்டானதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி பணியாளர்கள் பள்ளத்தை சுற்றி இரும்பு வேலிகள் அமைத்துள்ளனர். பள்ளத்தால் அதனை ஒட்டியுள்ள கட்டடங்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் 4வது முறையாக பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியை கடக்க வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழைநீர் வடிகால்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் முதியவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். காரமடை ரயில்வே மேம்பாலம் அருகே கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சாலையை கடப்பதற்காக நடுவே நின்றார். அப்போது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து அவர் மீது மோதியது. இந்த காட்சி அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குளவி கொட்டியதால் தென்னை மர உச்சியில் மயங்கிய தொழிலாளியை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக கீழே இறக்கினர். ஏகே சமுத்திரம் பகுதியில் ராமசாமி என்பவரது தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் ரவி என்பவர் இளநீர் பறித்தார். அப்போது குளவி கொட்டி ரவி மரத்தின் உச்சியிலேயே மயங்கினார். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த வீரர்கள் 1 மணி நேரம் போராடி ரவியை மரத்தின் உச்சியிலிருந்து பாதுகாப்பாக கீழே இறக்கினர். கீழே வந்த ரவியை பார்த்து அவரது மகள் கதறி அழுதது காண்போர் கண்களை கலங்கச் செய்தது. கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய 26 பேர் கைது செய்யப்பட்டனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரவக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்திய சோதனையில் அரவக்குறிச்சி வேலாயுதம் பாளையம் வெள்ளியணை பகுதிகளில் மொத்தம் 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 10 சேவல்கள், சேவல் சண்டைக்கு பயன்படுத்திய கத்திகள், 6 இருசக்கர வாகனங்கள், 37,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 9 வயது சிறுமி குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடியம்மன் கோயில் குளம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி ஹரிணி குளத்தில் விழுந்த பந்தை எடுக்க முயன்ற நிலையில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. தண்ணீரில் தத்தளித்தவரை மீட்க அருகே யாரும் இல்லாததால் சிறுமி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடலுக்கு கரூர் கிருஷ்ணராயபுரம் தாசில்தார் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். பழைய ஜெயங்கொண்ட சோழபுரத்தைச் சேர்ந்த சோமவள்ளி கடந்த வாரம் சென்னையில் வசிக்கும் தனது மகளை சந்திக்க சென்றார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் தலையில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்ததால் இதயம், நுரையீரல், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. அதன் பின்னர் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்ட சோமவள்ளியின் உடலுக்கு கிருஷ்ணாபுரம் தாசில்தார் பிரபாகர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சி ஸ்ரீரங்கம் வடபத்திர காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவுக்காக பக்தர்கள் புனித நீரை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். புனரமைக்கப்பட்டுள்ள வடபத்திர காளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழா வரும் ஞாயிறன்று நடைபெற உள்ளது. இதற்காக வடகாவேரி என்று அழைக்கப்படும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 1008 குடங்களில் புனித நீரை சுமந்து மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று கோவிலில் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் எலந்தக்குட்டை ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கைது செய்யப்பட்டனர். நகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு, பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பாதிக்கப்படும், வரி உயர்வு ஏற்படும் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் வட்டாட்சியர் சிவக்குமார் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். ஆகவே முழுக்க விவசாய பரப்பாக மேட்டுக்காடாக கிராமப்புறமாக உள்ள இந்த பகுதியை ஒரு உள்நோக்கத்தோடு இந்த ஊராட்சி பள்ளிப்பாளையம் நகராட்சியை இணைக்கிறார்கள். அது தேவையற்ற நடைமுறை என்று சொல்ல விரும்புகிறோம்.